நம்ம இன்னைக்கு வந்து தோசை சுட போறோம். தோசை சுடலாமா? கல் சூடு ஏறினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆயில் அப்ளை பண்ணணும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். முருகறதுக்கு முன்னாடி நம்ம ஆயில் விட்டுக்கலாம். லைட்டா விட்டுக்கலாம், அதிகமா ஆயில் வேண்டாம். காய்ஸ் வெந்துடுச்சு காய்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு ஊற்றிக்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா சைட்ல வந்துட்டு ஆவி போகும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். பாயில் ஆன பின்னாடி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு வெந்துடுச்சான்னு லைட்டா பார்த்துக்கலாம். பாயில் ஆயிடுச்சா இல்லையான்னு இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கலாம். திருப்பி பார்த்தரலாம். எல்லாம் பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட நாம தக்காளி சட்னி வைக்க போறோம். இது கூட நம்ம வந்து தக்காளி சட்னி வைக்க போறோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.